இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சாதாரண சின்ன சின்ன தோல்விகளுக்கே துவண்டு போயிடுறாங்க. ஆனால் வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்விகளை பார்த்த பிறகும் அதிலிருந்து மீண்டு வந்து வெற்றி அடைந்தவர்களுடைய கதையை சொல்லக்கூடியதுதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய ஃபீனிக்ஸ் ஸ்டோரிஸ் செக்மெண்ட். இது ஃபீனிக்ஸ் ஸ்டோரிஸ் எபிசோட் நம்பர் 1. இவர் தான் கேரோலி டக்காக்ஸ். 1910 ஹங்கேரி நாட்டில் உள்ள புடாபெஸ்ட் நகரத்துல பிறந்தவர். சின்ன வயசுல இருந்தே நாட்டுப்பற்று அதிகம் உள்ளவர். ஹங்கேரி நாட்டு ராணுவத்துல சேர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்ற கனவு அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்தது. இதை தொடர்ந்து தன்னுடைய 20 வயசுல தன்னுடைய நாட்டு ராணுவத்துல சேர்ந்துட்டாரு. ஆரம்பத்துல ஒரு கடைநிலை ராணுவ வீரனா தான் அவர் பணியில சேர்ந்தார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா பதவி உயர்வு அடைந்தார். அதற்கு காரணம் பிஸ்டல் ஷூட்டிங்ல இவருக்கு இருந்த அபாரமான திறமை தான். பொதுவா துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒரே ரவுண்ட்ல 10 குண்டுகள் சுடணும். 6 குண்டுகள் அந்த புல்லுல பட்டுருச்சு அப்படின்னாலே பெரிய விஷயம். ஆனா இவர் சுட்டாரு அப்படின்னா 10 குண்டுகள் சுட்டாருன்னா 10மே அந்த நடு சென்டர்ல புல்லுல போய் படுமா. அவ்வளவு திறமையானவரா இருந்தார். துப்பாக்கி சுடுறதுல இவ்வளவு திறமை இருந்ததால இவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ராணுவத்துல முன்னேறிட்டே இருந்தார். அன்னைக்கு காலகட்டத்துல இந்த மாதிரி திறமையான ராணுவ வீரர்கள் ராணுவத்தில் மட்டும்தான் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு இல்லை. இது போல அப்பப்போ வெளியில நடக்கக்கூடிய சில போட்டிகள்ல கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை நிரூபிக்கலாம் அப்படின்னு இருந்தது. இதை தொடர்ந்து ஹங்கேரி நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய உள்ளூர் போட்டிகள்ல அவ்வப்போது கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை நிரூபிச்சாரு கேரோலி டக்காக்ஸ் அவர்கள். ஆனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது. 1940 நடக்க போற ஒலிம்பிக்ல கலந்து கொண்டு ஹங்கேரி நாட்டுக்காக துப்பாக்கி பிரிவுல தங்க பதக்கத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய இலக்கை நிர்ணயிச்சார். ஒலிம்பிக்ல தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதற்காக கடுமையா பயிற்சி எடுக்கணும். இதனால வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு கேரோலி டக்காக்ஸ் அவர்கள். ராணுவத்தில் சேர்ந்துதான் நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் இல்லை, இது போல ஒலிம்பிக்ல தங்கம் ஜெயிச்சா கூட நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சு நாளுக்கு நாள் வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். இந்த பயிற்சிக்கு நடுவில் அவ்வப்போது ராணுவ பயிற்சிகள்லையும் ஈடுபட்டு இருந்தார். அப்படித்தான் ஒரு முறை வெடிகுண்டுகளை கையில வச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு வெடிகுண்டு அவருடைய வலது கையிலே வெடிச்சிருச்சுங்க. அவருடைய வலது கை அப்படியே சுக்குநூறா நொறுங்கி இவரும் எங்கேயோ தூக்கி எறியப்பட்டு விழுந்தார். அவருடைய தோள்பட்டைக்கு கீழே வலக்கை சுத்தமா காணும். அதற்குள்ள மற்ற ராணுவ வீரர்கள் அவரை தூக்கிட்டு மருத்துவமனைக்கு போறாங்க. மருத்துவமனையில அவருடைய வலது கையை இனிமேல் பொருத்த முடியாது, அவர் தன்னுடைய வலது கையை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு துடிச்சு போயிட்டாரு கேரோலி டக்காக்ஸ். இந்த விபத்துல என்னுடைய மொத்த உயிரும் போயிருந்தால் கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா என்னோட வலது கை மட்டும் போயிருச்சு. என்னால இனிமே நாட்டுக்கு சேவை செய்ய முடியாது, நாட்டுக்கு பெருமை சேர்க்க முடியாது, ஒலிம்பிக்ல ஜெயிச்சு தங்கம் வாங்கி நாட்டுக்கு கொடுக்க முடியாது, என்னோட கனவு மண்ணாகி போச்சேன்னு ரொம்பவே வருத்தத்துல இருந்தார். அவருடைய ராணுவ நண்பர்கள் உறவினர்கள்னு தொடர்ந்து அவரை பார்த்து துக்கம் விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். இப்படி ஒவ்வொருத்தரா அவரை வந்து பரிதாபமா பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப அவமானமா இருந்தது. அதனால மருத்துவமனையிலிருந்து அவர் யார்கிட்டையும் சொல்லிக்காம திடீர்னு காணாமல் போயிட்டாருங்க. கேரோலி டக்காக்ஸ் அவர்கள் என்ன ஆனாரு, எங்க போனாரு அப்படின்னு எல்லாரும் தேடுறாங்க. ஆனால் எங்க தேடியும் அவர் கிடைக்கல. ஒருவேளை விரக்தியில அவர் தன்னைத்தானே ஏதாவது செய்து கொண்டாரா அப்படின்னு அவருடைய நண்பர்கள் பயந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த செய்தியும் வரல. ஆனா அவர் எங்க இருக்காரு அப்படின்றதையும் கண்டுபிடிக்க முடியல. இதை தொடர்ந்து இந்த விபத்து நடந்து 8 மாசம் கழிச்சு ஹங்கேரி நாட்டுல தேசிய அளவுல ஒரு துப்பாக்கி சுடுதல் போட்டி நடக்குது. அந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியில கலந்து கொள்ள கேரோலி டக்காக்ஸ் அவர்களுடைய நண்பர்களும் சில ராணுவ வீரர்களும் வந்திருந்தாங்க. அந்த போட்டி நடந்த இடத்துக்கு கேரோலி டக்காக்ஸ் அவர்களும் வந்திருந்தாரு. அவருடைய வலது கையை மொத்தமா இழந்துட்டாரு, இடது கையை பாக்கெட்ல வச்சிருந்தாரு. அவரை பார்த்து அவருடைய நண்பர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்படித்தான் இருக்கணும், இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். உன்னால துப்பாக்கி சுட முடியலனா கூட இந்த இடத்துக்கு நீ வந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்தணும், அடிக்கடி வரணும், அதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் கேரோலி டக்காக்ஸ் அவர்கள் சொல்றாரு, இந்த இடத்துக்கு நான் வேடிக்கை பார்க்க வரல, நானும் ஒரு போட்டியாளன் தான், பங்கேற்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். வீரர்கள் எல்லாம் வருத்தத்தோட அவரோட வலது கையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பதான் கேரோலி டக்காக்ஸ் அவர்கள் தன்னுடைய இடது கையால துப்பாக்கியை கெத்தா தூக்குனாரு. ஒரே ரவுண்ட்ல 10 குண்டுகள் சுடணும், 10க்கு 10 புள்ளி இடது கையில சுட்டு தான் யாருன்னு நிரூபிச்சு காட்டினாரு. 10 குண்டுகளையும் அந்த சென்டர் பாயிண்ட்ல அவர் சுட்டு முடிச்சதும் அந்த அரங்கமே அதிர்ந்ததுன்னு தான் சொல்லணும். இத்தனை நாள் நான் எங்கேயும் மறைஞ்சு வாழல, என்னோட இடது கையில பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு கேரோலி டக்காக்ஸ். தேசிய அளவுல நடந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியில அவருக்கு தங்கம் கிடைச்சது.
அன்னைக்கு அவருக்கு கிடைச்ச வெற்றியை எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவருடைய கனவு 1940 நடக்க போற அந்த ஒலிம்பிக்ல தங்கம் ஜெயிச்சு நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றதா இருந்தது. ஆனால் இதே காலகட்டத்தில் தான் 2ஆம் உலகப் போர் ஆரம்பமாச்சு. 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்தனால 1940 நடக்க இருந்த ஒலிம்பிக் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுச்சு. இதனால அவர் ரொம்பவே வருத்தப்பட்டாருங்க. என்னடா இது, நம்ம இத்தனை நாள் இடது கையில பயிற்சி எடுத்தது அத்தனை வீணா போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். இருந்தாலும் இன்னும் சில ஆண்டுகள்ல கண்டிப்பா போர் முடிஞ்சிடும். கண்டிப்பா 1944 ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கும். அந்த ஒலிம்பிக்ல கலந்துக்கிட்டு பதக்கம் வாங்கிடலாம் அப்படின்னு வெறித்தனமா மறுபடியும் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாரு. பயிற்சி பயிற்சி பயிற்சி. ஆனால் 1944 2ஆம் உலகப் போர் முடிவடையல. அதனால அந்த ஆண்டும் ஒலிம்பிக் போட்டி நடக்கல. அவ்வளவுதான், இனிமேல் உன்னால ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க முடியாது அப்படின்னு அவர் கூட இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவர் நம்பிக்கையை கைவிடல. கூடிய சீக்கிரம் 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வரும். 1948 நடக்க போற ஒலிம்பிக்ல நான் கலந்துக்கிட்டு இந்த நாட்டுக்கு கண்டிப்பா பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு உறுதியா இருந்தார். ஒரு நாள் கூட பயிற்சியை தவற விடல. பயிற்சி பயிற்சி பயிற்சி. அவர் எதிர்பார்த்த மாதிரி 1945 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. 1948 லண்டன்ல ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கும்னு அறிவிக்கப்பட்டுச்சு. அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் சோகம் என்னன்னா, இப்போ இவருக்கு 38 வயசாயிருச்சு. இனிமே இவரால் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா இது போர் காலகட்டம் அப்படின்றதால ஏகப்பட்ட வீரர்கள் இந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியில பயிற்சி எடுத்திருந்தாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் இப்பெல்லாம் சூப்பரா சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவருக்கு தங்கம் கிடைக்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு இவர் கூட இருந்தவங்க சொன்னாங்க. ஆனா மற்றவங்க சொல்றதை அவர் காதுல வாங்கல. பயிற்சி பயிற்சி பயிற்சி. நம்ம கூட இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எவ்வளவு சிறப்பாக விளையாடினா நமக்கு என்ன, நாம இன்னும் சிறப்பாக விளையாடணும், நேற்று இருந்ததை விட இன்னைக்கு இன்னும் சிறப்பாக விளையாடணும்னு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட அவர் பல வருடங்களை காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள் வந்தது. 1948 நடந்த ஒலிம்பிக் போட்டியில துப்பாக்கி சுடுதல் பிரிவில் அவர் பங்கேற்றாரு. ஒரு ரவுண்டுக்கு 10 குண்டுகள் சுடணும். மொத்தம் 6 ரவுண்டுகள். அதுல யார் அதிகமான புள்ளி எடுக்கிறாங்களோ அவங்க வெற்றியாளர்கள். 600க்கு மொத்தமா 580 புள்ளிகள் எடுத்து தங்க பதக்கத்தை ஜெயிச்சாரு கேரோலி டக்காக்ஸ். கிட்டத்தட்ட அவருடைய பல வருட உழைப்புக்கு கிடைத்த பலன் இது. உங்களோட வலது கையை இழந்த பிறகும் இடது கையில பிராக்டிஸ் பண்ணி இத்தனை நாள் பயிற்சி எடுத்து நம்பிக்கையை கைவிடாம தங்க பதக்கத்தை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அவரை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. நீங்க இந்த நாட்டுக்காக ரொம்ப உழைச்சிட்டீங்க, இனிமே ஓய்வெடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாங்க. ஆனா கேரோலி டக்காக்ஸ் அவர்கள் 1952 நடக்க போற ஒலிம்பிக்கு இன்னும் 4 வருஷம் தான் இருக்கு, நான் இப்பவே பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு அவர் மறுபடியும் அடுத்த ஒலிம்பிக்லயும் தங்கப்பதக்கம் ஜெயிக்கணும்னு வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. 1952 பின்லாந்துல ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தது. அந்த ஆண்டு துப்பாக்கி சுடுதல் பிரிவில் பங்கேற்றாரு கேரோலி டக்காக்ஸ். அப்போ அவருக்கு 42 வயசு. அவரை விட சின்ன சின்ன பசங்கள்லாம் சூப்பரா சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் சுட போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த போட்டியில 576 புள்ளிகள் எடுத்து ஒருத்தர் முன்னிலையில இருந்தார். இதற்கு மேல புள்ளிகள் எடுத்தால்தான் வெற்றி அப்படின்ற நிலையில இவர் துப்பாக்கி எடுத்து தன்னுடைய இடது கையால சுட ஆரம்பிச்சாரு. மொத்தம் 6 ரவுண்டு. அதுல 600க்கு 578 புள்ளிகள் எடுத்து இந்த முறையும் தங்க பதக்கத்தை கைப்பற்றினார். பேக் டு பேக் கோல்டு மெடல். அது வரைக்கும் தொடர்ந்து 2 ஒலிம்பிக் போட்டிகள்ல தொடர்ந்து யாரும் தங்க பதக்கம் ஜெயிக்கலையாம். இவர் ஜெயிச்சு காட்டினார். ஒரு கை போயிருச்சுன்னா வாழ்க்கையே போயிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மறுபடியும் எல்லாத்தையும் கட்டமைக்க முடியும். நமக்கு வயசாயிடுச்சு, நம்மளோட சின்ன பசங்கள்லாம் இப்போ களத்தில் இருக்காங்க, போட்டி விதிமுறைகள் இப்போ இன்னும் கடுமையாக இருக்கு, காலம் மாறிடுச்சு அப்படின்னு எதை பற்றியும் பயப்படாதீங்க. உங்களோட பிராக்டிஸ் சரியா இருந்தது அப்படின்னா உங்களாலையும் கூடிய சீக்கிரம் வெல்ல முடியும் சொல்றாரு கேரோலி டக்காக்ஸ். இந்த மாதிரி எத்தனை தடைகள் வந்தாலும் நம்முடைய இலக்குகளை நம்ம நிர்ணயிச்ச டெட்லைனை விட பாதி நேரத்தில் அடையிறது எப்படி, அதை ட்ராக் பண்ணுறது எப்படி, இதுக்கெல்லாம் சரியான ஏஐ டூல்ஸை பயன்படுத்துறது எப்படி, ஈர்ப்பு விதியை சரியாக பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மெம்பர்ஸ் சொல்லி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும் பார்க்கக்கூடிய வீடியோக்கை நீங்களும் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலோட ஜாயின் மெம்பராக மாறினீங்க அப்படின்னா இது போல் நல்ல வீடியோவை தொடர்ந்து போட எனக்கு உதவியாக இருக்கும். ஸோ வாய்ப்பு இருந்தால் நம்ம சேனலோட மெம்பராக மாறுங்க. இந்த கதை, இந்த கேரோலி டக்காக்ஸ் அவர்களுடைய கதை நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. இந்த கதையை கேட்ட நிறைய பேர் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு வெற்றியடையவும் செஞ்சுருக்காங்க. நீங்களும் கூடிய சீக்கிரம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு.